இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் விரும்பும் தமிழர் பண்பாடு விருந்தோம்பல் பற்றி பேச ஆசைப்படுகிறேன். தமிழ் மண்ணுக்கென்றே ஒரு தனி கலாச்சாரம் உண்டு. உறவுமுறை கொண்டாடுவதில், பல்லுயிர் காத்தலில், விருந்தோம்பலில், மண்ணை போற்றலில், ஆடையில், வாழ்க்கையில் என பல தமிழர் பண்பாடு விருந்தி கொண்டே செல்லும். விருந்தோம்பல் தமிழர்களின் சிறப்பு குணங்களில் ஒன்று. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் விருந்தினரை உபசரிக்க சொல்லித்தர வேண்டியதில்லை. வரும் விருந்தினரை மகிழ்ச்சியாக வரவழைத்து உபசரிக்கும் தமிழனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை எனலாம். ஒரு நாள் என்ன, 2 நாள் என்ன, பல நாள் பலரோடு வந்தாலும் தலைநாள் போல் உபசரிக்கும் தமிழனுக்கு பண்பு உண்டு. விருந்தோம்பலின் உயர்வை தெய்வ புலவர் திருவள்ளுவர் 10 குறள்களில் கொடுத்திருக்கிறார். மேலும் விருந்தோம்பலை நற்றிணை, தொல்காப்பியம், புறநானூறு என்ற நூல்களில் கொடுத்துள்ளது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் விருந்தோம்பல் பற்றி எழுதியுள்ளார். புறநானூறில் பெருங்குன்றூத்திலார் என்று ஒரு புலவர் இருந்தார். அவர் இளங்கோ சென்னியிடம் ஒரு மன்னனுக்கு பரிசு வாங்க சென்றார். மன்னனுக்கு முன்னில், அரசனே, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஆனால் என் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை என்றார். மேலும் நற்றிணையில் ஒரு மனைவி அவருடைய கணவன் மீன்பிடித்து சென்ற கணவன் சீக்கிரமாக வீட்டுக்கு வர வேண்டிக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் 2 பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வீட்டிற்கு அழைத்து உபசரிக்கலாம். இது அவருடைய ஒரு ஆசை. அதனால், வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, கூப்பிடுறோம் நாங்க, சந்தோஷம் சேர்ந்து, அன்பு கலந்து, அன்னம் தந்து, பண்பை பரிமாறும் தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாட்டின் சிகரம். நன்றி.